ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்பியான பக்கோடா, கட்டி பக்கோடா. இது செம கிறிஸ்பா இருக்குங்க. நீங்களே அசந்து போயிருவீங்க. ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, செம டேஸ்டா இருக்கும். வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துறேன். இது கூட நான் மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்க, கலந்தாச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இதில் நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துறேன். இது கூட நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இருந்தால் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகாய், இது காரத்துக்கு ஃபுல்லாக நம்ம பச்சை மிளகாய் தான் போட போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. சின்ன துண்டை இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா பொடிசாக அரிஞ்சிருக்கணும். பூண்டை தட்டி வச்சுருக்கேன். இப்போ இது கலந்துடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு. இது சேர்த்துட்டு இப்போ இதுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆப்பச்சோடா வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம பக்கோடா போட்டுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா லைட்டாக தெளிச்சுக்கோங்க. அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சோண்டு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நான் இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிள்ளி விட்ட மாதிரி போட்டுறேன். எவ்வளோ எண்ணெய் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து இப்போ மீடியமாக வச்சுக்கணும். ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்கும், அதிகமாக இருந்தால் தீஞ்சு போயிடும். இப்போ லோ ஃப்ளேம்லேயே, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுடலாம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நம்ம டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம கடையில் வாங்குறதோட நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சோம்னா கொஞ்சம் நம்ம ஹெல்த்தியாகவும் செஞ்சுக்கலாம். நல்லா சுட சுடவும் நம்ம செஞ்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கிறிஸ்பான நம்ம பக்கோடா ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.